கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு உன்னிடம் பணமோ பொருளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் மனம் ஆறுதல் அடைவதற்காக நல்வார்த்தைகள் கூடவா இல்லை? யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்களுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் மட்டும் பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. உன்னை காப்பாற்ற உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை, முக்கியமாக உன்னுடைய உறவுகளுக்குள் நீ கொடுப்பதை நிறுத்திப்பார். அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த காலத்தில் பல பேர் உறவுகளாக இருந்தாலும் எப்போதுமே எதையாவது எதிர்பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வருகிறார்கள். தங்களது தேவை முடித்த பிறகு யாரோ எவரோ என்று தூக்கி போட்டு போகவும் துணிந்துதான் இருக்கிறார்கள். அதனால் தான் உறவுகள் யாரென்று தெரிந்து கொள்வதற்காக நீ உதவி செய்வதை நிறுத்திப்பார் என்று சொன்னேன். இங்கு வாழும் ஒவ்வொருவரின் பாதையும் வேறு, பயணங்களும் வேறு, அவர்களின் வாழ்க்கையும் வேறு, ஆசையும் வேறாக இருக்கும் போதே நீ எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம். அவரவருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் கூட உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் கொடுக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டேனோ, உனக்காக நான் வகுத்த பாதையில், உனக்காக நான் கொடுத்த பாதையில் நம்பிக்கையோடு பயணம் செய்தால் நிச்சயம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். நடக்கப் போகின்ற விஷயங்கள் நல்லதாகத்தான் நடக்கும் என்று மனதிற்குள் உறுதியோடு நம்பிக்கை வைத்துக் கொண்டு இப்போது உனக்கு கிடைப்பதையும் நடப்பதையும் சவாலாக எடுத்துக்கொள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ராஜா போலவும் ராணி போலவும் வாழத்தான் போகின்றாய். நடந்து முடிந்து போனதை கெட்ட கனவு என்று நினைத்துக் கொள் என்றெல்லாமே. உனக்கென உள்ளதும், உனக்கென நான் படைத்ததும், உனக்காக நான் ஒதுக்கி வைத்ததும் எழுதி வைத்ததும் விரைவில் உன்னை வந்து சேரும். நாளையே நீ வெற்றி செய்தியை பெறத்தான் போகின்றாய். எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய். நம்பிக்கையோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் தடுமாற்றமோ தடங்களோ வரவே வராது என்றெல்லாமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு எல்லாமே நம்முடைய பெருமாள் நம்முடைய நல்லதற்காகத்தான் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் கஷ்டங்களும் உன்னிடம் தங்காது, துன்பங்களும் உன்னிடம் தோற்று போய்விடும். தடுமாற்றமே உன்னுடைய வாழ்க்கையில் வராது. நேரத்தை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தானே உள்ளது. தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காதே. வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நேரம் மட்டும்தான். கொடுத்துள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலுமே கூட தன்னம்பிக்கையோடு இருக்க முயற்சி செய். எல்லாவற்றையும் நான் கொடுத்த பிறகு தன்னடக்கத்தோடு இருக்க பழகு. ஏனென்றால் எப்போது எல்லாவற்றையும் எவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் கொடுத்த விஷயங்களை கொண்டு யாராவது ஆணவத்தோடு இருந்தால் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்று அறிந்தவனாகத்தான் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லதைத்தான் செய்வேன் செல்லமே. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இருந்தால் உன்னுடைய அப்பாவாக நான் அதை கண்டு சந்தோஷப்படுவேன். ஆனால் யார் ஒருவரின் மனதில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருக்க நினைத்து விடாதே. தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தால் உனக்கான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றெல்லாமே. வாழ்க்கையில் நிதானம் இல்லாத மனிதர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கூட அது பயனில்லாமல் ஏதாவது ஒரு வழியில் அழிந்து போய்விடும். அதற்காகத்தான் நீ எப்போதும் நிதானத்தோடு நடந்து கொள், நிதானத்தோடு பேசு, மனதிற்குள் யோசித்துக் கொண்டே பேசு என்று சொல்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களை நீ சுமக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாக இருந்துவிடும். அதனால் எப்போதும் தேவையான எண்ணங்களையும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசித்து வாழ ஆரம்பி. நிச்சயம் நிம்மதி உனக்காகத்தான் இருக்கும். எந்த உறவு ஆனாலும் கண்ணாடி போல் இருக்க வேண்டும், இல்லையென்றால் நிழல் போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு பிரியாதே. எப்போதும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உறவுகள் உன்னிடம் இருந்தால் உன்னை விட கொடுத்து வைத்தவர்கள் இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை என்றெல்லாமே.
என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இன்றேனும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா? இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா? வெற்றி உன்வசம் ஆகிவிடாதா என்றெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாய் அல்லவா? இதோ மகளே, சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது. இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு. இன்று உன்னுடைய பாதைகளை நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி நீ புத்தம் புது பாதையில் பயணிக்கப் போகின்றாய். இதுவரை நீ கண்ட நிகழ்வை எல்லாம் மறந்து விடு மகனே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் சந்திக்கப் போகின்றாய். புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன். அது உன்னுடைய கண்களில் படும்படியும் செய்துள்ளேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற, நீ விரும்பியதை அடைய புதிய யுக்திகளை கையாளப் போகின்றாய். உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் அனைத்துமே சுகமாக முடியப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவையெல்லாம் உன்னுடைய கைகளில் சுலபமாகவே வந்து சேரப்போகின்றது. சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள். உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மெய்ப்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி, உன்னை தேடி சிலர் வரும் நேரம் வந்து விட்டது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வந்து விட்டது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய். இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும். நீ வேண்டியதை பெறக்கூடிய பாதையாக இருக்கும். அவ்விடத்திலும் உன்னுடைய அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன். உன்னுடைய அருகில் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க தேவையில்லை. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை ஒருபோதும் ஏற்படாது. இப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் கொண்டு நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இனி உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். என்னுடைய பாதங்களில் தஞ்சமடைந்து உன்னுடைய பாரத்தை என் மீது சுமத்தி விட்டாய் அல்லவா? நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்தப் போகின்றேன். என்னுடைய பிள்ளையாக இன்று நீ பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய். நிச்சயம் உன்னுடைய மனதில் நீ நினைத்த